லேலுயா ஸ்தோத்திரம், லேலுயா ஸ்தோத்திரம். உலகம் வஞ்சிக்கிறது, உலகத்தால் வஞ்சிக்கப்படுகிறார்கள், உலகத்தால் கரைப்படுத்தப்படுகிறார்கள். உலகம் கரைப்படுத்துகிறது. உலகத்துள்ளதான சினிமாயும் வேண்டாத்தனங்களும் படங்களும் ஓட்டோக்களும் ப்ளூ ஃபிலிமும் அது இது என்னெல்லாமோ கரைப்படுத்துகிறது. உலகம் கரையாக்குறது, கரைப்படுத்துகிறது. கரைபடிந்த இருதயம், கரைபடிந்த கைகள் எல்லாம் கரை பேச எல்லாம் வேண்டாது. பாரு கரைபடிந்த கண்கள், பாவ கரைபடிந்ததான நிலைமை உலகம் கரைப்படுத்துகிறது. உலகத்தால் வஞ்சிக்கப்படாதிரு, எச்சரிக்கையாயிரு, ஜாக்கிரதையாயிரு. உலகத்தில் உள்ள ஆசாபாசங்களும் ஆடம்பரங்களும் எத்தனை காலம், எத்தனை பேருடைய ஸ்டைல்களை எல்லாம் கட்டாகிவிட்டது, எத்தனை பேருடைய வெள்ளத்தோல்களை எல்லாம் கட்டாகிவிட்டது, எத்தனை பேருடைய வெள்ளத்தோல்களும் ஸ்டைல்களும் நகநட்டுகள் போட்டதும் நடந்ததும். இப்போ எப்படி இப்போ நடக்கவும் முடியாது, ஒன்றும் முடியாது. உலகத்தை விட்டு போன எத்தனை பேர் எல்லாம் போய்விடுகிறது. இது கொஞ்ச காலம். உலகம் மோசம் போக்குகிறது, உலகம் வஞ்சிக்கிறது, ஏதோ இருக்கிறதாக வசப்படுத்துகிறது, இழுக்கிறது. உலகம் பயங்கரமான ஒரு மாயா சக்தி நிறைந்தது. உலகம் ஒரு மாயா சக்தி, மாயன் சக்தி நிறைந்தது. உலகத்தால் இழுக்கப்படுகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். மாம்சத்தில் ஒரு கேடான சக்தி இருக்கிறது, அது நான் இழுக்கப்படுகிறார்கள், கெடுக்கப்படுகிறார்கள். மனுஷராலும் இழுக்கப்படுகிறார்கள், கெடுக்கப்படுகிறார்கள். சாத்தாராலும் இழுக்கப்படுகிறார்கள். பாவம் வஞ்சிக்கிறது. என்ன பாவத்தை செய்தா கொள்ளலாம் இல்லையா? எப்படி அப்படி எல்லாம் பாவம் செய்வதெல்லாம் இன்பமாக தோன்றும். பாவம் வஞ்சிக்கிறது. எபேசியர் நிருபம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் வாசிக்கிறோம். இப்படிப்பட்டவர்களின் நிமித்தமாக கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் தேவ கோபாக்கினை வருவதால் ஒருவன் உங்களை வீண் வார்த்தைகளினாலே மோசம் போக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். வீண் வார்த்தையினாலே மோசம் போகிறார்கள், வீணான வார்த்தைகளை சொல்லுகிறார்கள், பிரயோஜனமற்றதான வார்த்தைகளாலே அநேகர் வஞ்சிக்கப்படுகிறார்கள். அப்படி இருக்க அந்த பேச்சுகளும் அந்த நளினங்களும் அந்த நய வசனிப்பும் அதோட தீர்ந்து மோசம் போகிறார்கள், வஞ்சிக்கப்படுகிறார்கள். வீண் வார்த்தைகள், பிரயோஜனம் இல்லாத வார்த்தைகள். ஆனால் கேட்க அது இனிமையாக இருக்கும். 1 Corinthians 15ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். மோசம் போகாதீர்கள். ஆகாத சம்பாஷணைகள் நல்லொழுக்கங்களை கெடுக்கும். மோசம் போகாதிரு, வஞ்சிக்கப்படாதிரு, வீண் வார்த்தையினால் வஞ்சிக்கப்படாதிரு. ஆகாத பேச்சுகள், நல்லொழுக்கத்துக்கு மாறான பேச்சுகள், கெட்ட பேச்சுகள், மோசமான பேச்சுகள், ஆகாத பேச்சுகள் நல்லொழுக்கங்களை எல்லாம் கெடுத்து நாசமாக்கும். ஜாக்கிரதையாரு, வஞ்சிக்கப்படாதிரு, மோசம் போகாதிரு. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசம் போகாதிருங்கள், அல்ல வஞ்சிக்கப்படாதிருங்கள். தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார். ஆண்டவர் தேவன் கிறிஸ்தியேசு, கர்த்தராகிய கிறிஸ்தியேசு அவர் தம்மை பரியாசம் பண்ண விட மாட்டார். பரியாசம் பண்ணுகிறார்கள், ரகத்து நேரத்து தப்ப மாட்டார்கள். பரியாசம் பண்ணுறதும், இடித்து பேசுவதும், குத்தி பேசுவதும், பரியாசம் பண்ணி பேசுவதும், இடித்து பேசுவதும், குத்தி பேசுவதும். மோசமாதிரு, வஞ்சிக்கப்படாதிரு. தேவன் கிறிஸ்தியேசு தம்மை பரியாசம் பண்ண ஒட்டார். பரியாசம் பண்ணுகிறவனை தப்ப விட மாட்டார். பரியாசம் பண்ண ஒட்டார். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதே அறுப்பான். மனுஷன் எதை விதைக்கிறானோ அதை அறுப்பான். தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன், மாம்சத்துக்கென்று பாவத்தை விதைக்கிறவன், பாவத்தை செய்கிறவன், மாவ சரீரத்திலே இருந்து கொண்டு பாவத்தை பாவக்கிரியை நடப்பிக்கிறவன், தன் மாம்சத்திற்கென்று விதைக்கிறவன் மாம்சத்தினால் அழிவை அறுப்பான். அழிவை நரகத்தை அறுப்பான். அழிவாக நரகத்தை பலனாக அறுப்பான். ஆவிக்கென்று விதைக்கிறவன், ரட்சிக்கப்பட்டு ஆவிக்கிறவன் ஜீவிக்கிறவன், ஆவிக்கிறேன் என்று பிழைக்கிறவன், ஆவிக்கிறைய ஜீவன் செய்கிறவன், ஆவியினாலே நித்திய ஜீவனை அறுப்பான். அவன் நித்திய ஜீவனை அறுப்பான், பரலோக ராஜ்யத்தை பலனாக அறுப்பான். அதாகும் பலன். வஞ்சிக்கப்படாதிரு, மோசம் போகாதிரு, ஆகாத சம்பாஷணை வேண்டாம், வீண் வார்த்தைகள் ஒன்றும் வேண்டாம், பெரிய ஞானம் கொட்டுகள் ஒன்று வேண்டாம், பெரிய ஞானமும் அறிவு ஒன்று வேண்டாம். உனக்கு தர்க்க சாஸ்திரம் ஒன்றும் தேவை கிடையாது. உனக்கு லாஜிக்கும் தர்க்க சாஸ்திரங்கள் தேவையில்லை. அதில் பிரயோஜனம் இல்லை, புண்ணியம் இல்லை. தேவன் தம்மை பரியாசம் பண்ண விட்டார்,
மனுஷன் எதை விதைக்கிறான் அதை அறுப்பான். பரிசுத்தமான கிரிகளை விதைக்கிறவன், பரிசுத்தமாக ஜீவிக்கிறவன் பரலோகராஜ்யத்தை அறுப்பான் பலனாக. பாவத்தை விதைக்கிறவன், பாவத்தை செய்கிறவன் அழிவாகிய நரகத்தை பலனாக அறுப்பான். மறக்க வேண்டாம் நீ. 2 தெசலோனிக்கேயர் 2:3 2 தெசலோனிக்கேயர் 2:3 எவ்விதத்தினாலும் எவ்விதத்தினாலும் ஒருவன் உங்களை மோசமாக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள். ஒருவன் உங்களை மோசம் போக்காதபடி எச்சரிக்கையாயிரு. எந்த விதத்திலாவது எப்படியாவது உன்னை மோசம் போக்க பல விதங்களும் இருக்கிறது. அப்படி நீ மோசம் போகாதபடி, நீ வஞ்சிக்கப்படாதபடி எச்சரிக்கையாயிரு. அவ்வளவுதான். எவ்விதத்தினால் ஆகிலும், யாரால் ஆகிலும், எவனால் ஆகிலும், எவ்விதத்தினால் ஆகிலும் நீ மோசம் போகாதபடி, வஞ்சிக்கப்படாதபடி ஜாக்கிரதையாயிரு. சிலர் என்ன நினைக்கிறார்கள், செத்து போன புனிச்சு நினைக்கிறார்கள், அல்ல செய்கிறார்கள், தற்கொலை செய்ய பண்ணுகிறார்கள். இருந்து புரியவில்லை, செத்துருவார், எங்கே போகிறார்கள், நரகத்துக்கு போகிறார்கள். நேர்ந்திருக்கப்பட்டு நரகத்தை தள்ளுண்டு போகிறார்கள். செத்து போகிற பல விதத்திலும் தற்கொலை செய்து எத்தனையோ பேர் ஜனங்கள் செத்து போகிறார்கள். சமாதானம் இல்லை, வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள். இவ்வுலகத்தோடு போனால் எல்லாம் முடிந்து விட்டு என்று ஒரு தோற்றம். வஞ்சிக்கப்பட்டு போகிறார்கள், மோசம் போகிறார்கள், கெட்டு போகிறார்கள், நரகத்துக்கு போகிறார்கள். முடிந்ததா? கணக்கு முடிந்ததா? இல்லை. முடிய போகிறதா? இல்லை. வஞ்சிக்கப்படுகிறார்கள். செத்தா முடிஞ்சு, அப்படி சாகட்டா இப்படி சாகட்டா எண்ணுகிறார்கள். அதோட முடிந்து எண்ணுகிறார். முடியவில்லை, முடியவில்லை. மனுஷனுடைய காரியம் முடியாது, அது முடிவில்லாதது. மனுஷர்களுடைய ஆத்மா இருக்கிறது, அது முடிவில்லாதது, அது அழியாதது, அது ஒழியாதது, அது அழியாத ஒழியாதது. மனுஷர்களுடைய ஆத்மா இருக்கிறது என்பது அடையாளம் தான் என்ன? சிலர் விபத்திலே செத்து போகிறார்கள், அகால மரணங்கள் எல்லாம் அடைகிறார்கள், மற்றபடி சிலர் இறந்து போகிறார்கள். என்ன? அசுத்தாவிகளை அலைகிறார்கள், அலையரை பிடிக்கிறார்கள். இப்படி நான் மரித்து போனேன், என் நிலைமை எப்படி ஆகி போனேன் என்று எல்லாம் சொல்லுகிறார்கள். நரகத்துக்கு உள்ளாகி போனேன், நியாய தீர்ப்பு உள்ளானேன் என்று கூட ஆவிகள் அலறுகிறது, அலறுகின்றன. அப்பொழுது என்ன? மனுஷன் செத்தாலும், மனுஷன் செத்தாலும் ஆத்மா சாகவில்லை. மனுஷருக்குள்ளே இருக்கிற ஆத்மா சாகவில்லை, ஆத்மா மரிக்கவில்லை, ஆத்மா உயிரோடு தான் இருக்கிறது. நியாய தீர்ப்பு நாளில் பாவம் செய்கிற ஆத்மாவுக்கு நரகத்தை ஏற்ற ஒரு சரீரம் கொடுக்கப்பட்டு நியாயம் தீர்க்கப்பட்டு நரகத்தை தள்ளிட்டு போகும். பரிசுத்தவான்களுக்கு அதற்கு முன்னதாகவே பரிசுத்தமான சரீரம், ஆவிக்கிற சரீரம் அல்ல மகிமையின் சரீரம் கொடுக்கப்படும். அவர் இந்த உலகத்தை 1000 வருடம் அரசாட்சி செய்துவிட்டு பரலோகராஜ்யத்தில் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றைக்கு அரசு ஆளுவார்கள். வானில் ஓர் திருநாள், வானில் ஓர் திருநாள், வானில் நமக்கோர் திருநாளுண்டே, வானில் நமக்கோர் திருநாளுண்டே, வானில் ஓர் திருநாள், வானில்
ஸ்தோத்திரம், லேலூயா ஸ்தோத்திரம். வஞ்சிக்கப்பட்டு போகாதே, வஞ்சகத்துக்கு உள்ளாகாதே, மோசம் போகாதே, கெட்டடிந்து நரகத்துக்கு போகாதே, கெட்டடிந்து நரகத்துக்கு போகாதே. ஆண்டவர் நீ நரகத்துக்கு போக விரும்பவில்லை. ஆகவேதான் அவருடைய பரிசுத்த ஆவியார் மூலமாக அவரே பேசுகிறார். ஆகவே அவருடைய வார்த்தையை செய்வோடு. ரட்சிக்கப்படாவிட்டால் ரட்சியப்படு, ரட்சியப்பட்டு ரட்சிப்பை நஷ்டப்படுத்தி பின்மாற்றம் நிலையோடு காணப்பட்டால் உடனே மீண்டும் மறுபடியும் ரட்சிக்கப்படு, மறுபடியும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படு. பரிசுத்த குருவோடு காணப்பட்டால் பரிசுத்த மாலை ஆண்டோடு ஆடு கேட்டு பெற்றுக்கொள். ரட்சியப்பட்டு பரிசுத்தாவை பெற்றுக்கொள்ளாவிட்டால் பரிசுத்தாவை காத்துட்டு ஜெபம் பண்ணு. பல்லோராஜ்யம் போக ஆயத்தப்படு, பல்லோராஜ் பிரவேசிக்க ஆயத்தமடை. அதான் மிகவும் பிரயோஜனமான அவசியமான காரியம். எவ்விதத்தினாலும் யாராலும் எந்த காரியத்தினாலும் நீ வஞ்சிக்கப்பட்டு போகாதே, கெட்டு போகாதே, மோசம் போகாதே, தொலைந்து போகாதே, நரகத்துக்கு போகாதே, நரகத்துக்கு போகாதே. ஜாக்கிரதையாயிரு. முதல்ல என்ன வாசித்தோம்? அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பதில்லை என்று நீங்கள் அறியீர்களா? என்று அறியீர்களா? உங்களுக்கு தெரியாதா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும், வேசி மார்க்கத்தார், வேசி மார்க்கத்தார் ஒரு கூட்டம் பேர். வெறும் வேசித்தனம், வேசி மார்க்கத்தார் எங்கே போவார்கள்? நரகத்து போவார்கள். தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்க மாட்டார்கள், பல்லவர் ராஜ்யத்தை காண மாட்டார்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம் 18 என்ன சொல்றது? வேசித்தனத்துக்கு விலை ஓடுங்கள். போதும், வேசித்தனத்துக்கு விலை ஓடு, வேசி மார்க்கத்துக்கு விலை ஓடு, வேசித்தனத்துக்கு விலை ஓடு, வேசி மார்க்கத்துக்கு விலை ஓடு. தப்ப வேண்டுமானால், நரகத்தை போயிடுமானால், பரலோக ராஜ்யம் போயிடுமானால், வேசி கள்ளனும் விபச்சாரியும் வேசி மார்க்கத்தாரும் இந்த வேசித்தனங்கள் விபச்சாரங்கள் எல்லாம் விட்டு ஆண்டவர் பிள்ளைகளாக மாற வேண்டியது அவசியம். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரகங்கள் ஆராய்க்கிறார்கள், விக்கிரகங்கள் ஆராய்க்கிறார்கள். கல்லையும் மண்ணையும் பொன்னையும் வெள்ளியையும் மற்றும் படங்களை வைத்து போட்டோகள் எல்லாம் வைத்தும் சிலைகள் மற்றும் பல காரியங்களை சிற்பங்கள் சிலைகள் எல்லாம் வைத்து என்ன செய்கிறார்கள்? செய்கிறார்கள், ஆராதிக்கிறார்கள், நமஸ்கரிக்கிறார்கள், பூஜிக்கிறார்கள், பூஜை பண்ணுகிறார்கள். அவர்களும் எங்கே? பல்லவராஜ்யத்தை சோதரிப்பதில்லை, நியாயம் தீர்க்கப்பட்ட நரகத்தை தள்ளுண்டு போவார்கள். 1 கொரிந்தியர் 10:14 என்ன சொல்கிறது? ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, ஆகையால் எனக்கு பிரியமானவர்களே, விக்கிரகாரனுக்கு விலை ஓடு, விக்கிரகாரனை விலை ஓட வேண்டும் என்று வேதம் சொல்கிறது. வேசித்தனது விலை ஓட வேண்டும், விக்கிரகாரால் விலை ஓட வேண்டும், பாலியத்துக்குரியதான பாவ இச்சைகள் விலை ஓட வேண்டும், பண ஆசைக்கு விலை ஓட வேண்டும் என்பாவே சொல்லுறது. 2 தீமோத்தேயு 2:22 சொல்லுறது. பாலியத்துக்குரியதான இச்சைகள், பாலிய பிராயத்துக்குரிய பாவ இச்சைகள், பாலிய பிராயத்தில் பல பாவங்களை நடப்பித்து கெட்டு போகிறார்கள். வாலிப பிராயத்தில் சிருஷ்டியரை நினைக்க வேண்டும், அவருடைய பிள்ளைகளாக ஜீவிக்க வேண்டும். வாலிப பிராயம் எதற்காக? தேவனுடைய ஜனங்களாக ஜீவிக்க, தேவனுடைய பிள்ளைகளாக ஜீவிக்க, தேவனுடைய சாட்சிகளாக ஜீவிக்க, தேவனுடைய பிரியமானவர்களாக ஜீவிக்க வாலிப பிராயம். என்ன? வாலிப பிராயத்தை எல்லாம் வீணாக்குகிறார்கள். வாலியத்துக்குரியதான பாவ இச்சைகளால் நிறைந்து பாவங்களை நடப்பிக்கிறார்கள். விலை ஓட வேண்டும், வாலியத்துக்குரியதான இச்சைகளை விலை ஓட வேண்டும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 பண ஆசை பண ஆசை எல்லா தீமைக்கும் வேர். பண ஆசை, பொருளாசை எல்லா தீமைக்கும் வேர். சிலர் அதை இச்சித்து விசுவாசத்தை விட்டு விலகி அநேக வேதனைகளாலே தங்களை உருவாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அநேக வேதனைகளை உண்டாக்கி கொள்கிறார்கள். அநேக வேதனைகளால் தங்களை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கத்தில் குத்து, மறுபக்கத்தில் மறுபடியான குத்து. அவ்வளவு பயங்கரமான பாவத்தால் குத்தப்பட்ட அனுபவத்தோடு, பாவங்களால் குத்தப்பட்ட
அனுபவங்களோடு காணப்படுகிறார்கள். நீயோ தேவனுடைய மனுஷனே, நீயோ தேவனுடைய மனுஷனே, இவைகளை விட்டு ஓடி ஓட வேண்டும். பண ஆசையை விட்டு ஓட வேண்டும். வேசித்தனத்து விலை ஓட வேண்டும். விக்கிராரான விலை ஓட வேண்டும். வாலியத்துக்குரியதான இச்சைகள் விலை ஓட வேண்டும். இதெல்லாம் பயங்கரமான பாவங்கள். தர்மத்துக்கு நியாயத்திற்கு பெறுதான பாவங்கள். அடுத்தது சுய உணர்ச்சிக்காரரும் வெறும் கேவலமாய் தங்களை தாங்களே கெடுக்கிறவர்கள். அவனவனும் அவனவனை கெடுக்கிற பாவம், அவளவளும் அவளை கெடுக்கிறதான பாவம். ஒவ்வொருவனும் வேற யாரும் கெடுக்கிறதில்லை, தன்னைத்தானே கெடுத்துக் கொள்வதான ஒரு அவலட்சணமான பாவம், வெறும் கேவலமான பாவம். இதில் அநேகர் இதுக்குள்ளே கிடக்கிறார்கள். ஆண்களும் பெண்களும் தங்களை தாங்களே கெடுப்பது, தங்களை தாங்களே அருவருப்பாய் கொள்வது, தங்களை தாங்களே அசுத்தப்படுத்துவது ரகசிய பாவம் அல்ல அந்தரங்க பாவம். இது தேவன் எல்லாம் காண்கிறார். அந்தரங்களை காண்கிறவர், ரகசியங்களை எல்லாம் அறிகிறவர். நீ நினைப்பாய் இது ரகசியம் என்று. அந்தரங்கம் யாருக்கு தெரியாது? ஆடவர் எல்லாம் தெரியும். கணக்கு இருக்கிறது, கணக்குகளை வைத்திருக்கிறார். தன்னைத்தானே கெடுக்கிறார்கள். ஆண்கள் ஆண்களை கெடுக்கிறார்கள், பெண்கள் பெண்களை கெடுக்கிறார்கள். பயங்கரமான கேடுகட்ட பாவம். காம விகாரத்தால் கெட்டு போறதான பாவம். காம விகாரத்தினால், காம விகார கிரியினால் அவரவர் தங்களை கெடுத்துக் கொள்வதான பாவம். அடுத்தது ஆண் உணர்ச்சிக்காரரும். இப்ப நாட்டில் கொஞ்சம் கூட்டம் பேர் இருக்கிறார்களாம். கம்யூனிட்டி, சமூகம். அது பேர் என்ன? ஆங்கிலத்தில் எல்ஜிபிடி, எல்ஜிபிடி கம்யூனிட்டி என்று ஒரு கம்யூனிட்டி அல்ல சமூகம். எல் லெஸ்பியன்ஸ். லெஸ்பியன் என்றால் பெண்களும் பெண்களும் பெண்கள் தங்களுக்குள்ளே கெடுத்துக் கொள்வது. பகின் கோயா லபு ஈகு இலோடு ஈவிலு இக்கியா கமங்கு லபுண்டி நிக்கியாகா ஹகுய் கிளியடலோ நமோனா. பெண்கள் பெண்களை கெடுப்பது, தங்களுக்குள்ளே புருஷன் மனைவி ஆவது. ஜி கெய்ஸ், ஆண்கள் ஆண்களே கெடுப்பது, ஆணும் ஆணும் புருஷன் மனைவி ஆவது. கெய்ஸ் தப்ப மாட்டார்கள். மிகுயிலவாணி ஹபாதீனி கியா கோ மகாந்தினி ஆடுரீவா. அதாவது வசனத்தை வாரது. பாவ மோகத்தினால் வந்து சாகிறார்கள், நரகத்தில் என்னை தீ கொளுத்தப்படுவார்கள். இந்த பாவ மோக அக்கினியினால் கெடுக்கப்பட்டதெல்லாம் செய்கிறவர்கள் அதுக்கு பங்கன்னு நரக அக்கினி. இந்த மோக அக்கினி எல்லாம் அங்க தீரும். பாவ மோகம் எல்லாம் அங்க தீரும். பாவச்சியோட மோகம், பெண்ணுக்கு பெண்ணு ஆணு காணும், மோகம் எல்லாம் தீரும். கைஸ், ஆண்களுக்கு ஆண், ஹோமோசெக்சுவல்ஸ் என்று சொல்லுவார்கள். பி பைசெக்சுவல்ஸ். அது ஆணை கூட போவான், பெண்ணு கூட போவான். ஆணையும் பெண்டாட்டி வச்சுக்கொள்வான், பெண்ணையும் பெண்டாட்டி வச்சுக்கொள்வான். அது மாறி மாறி எல்லாம் இருக்கு. பைசெக்சுவல்ஸ் தப்ப மாட்டார்கள். தப்ப மாட்டான பார்க்கலாம் பல நியாய தீர்ப்பு நாள்ல. இங்க இல்லையா? இந்த கூட்டத்தில் இல்லை இதெல்லாம்? புறத்தில் இல்லையா? பைசெக்சுவல்ஸ். அடுத்தது டி டிரான்செக்சுவல்ஸ். அதாவது ஆணா இருப்பான், பொம்பளைகிட்ட போய் இருக்க விரும்புவான், அங்க பொம்பளைகிட்ட போயிருவான். பெண்ணா இருப்பா, பொம்பளைகிட்ட நம்ம ஆம்பளைகிட்ட வந்துருவா. இனி வந்து அவளது உறுப்புகளை மாற்றி ஆணை பெண்ணாக்குது, அது உண்டு. இதெல்லாம் என்ன? ஒரு கம்யூனிட்டியா, ஒரு சமூகமா. அவளை பேர் எல்ஜிபிடியா. எங்க போகிறார்கள்? பாபத்தே செய்திடும் நோனி பரனே விட்டு, பாபத்தே செய்திடும் நோனி. ராப்பகல் பாவம் செய்து துரிதப்படுന്നവனே, ராப்பகல் பாவம் செய்து துரிதப்படுന്നവனே, ജീവൻ നേടി കൊള്ളേണ്ടയോ ചിന്തിച്ച് നോക്ക്, ജീവൻ നേടി കൊള്ളേണ്ടയോ.
പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പാപി നിൻ മരണത്തിൽ ജീവൻ പിരിയും നേരം പാപി നിൻ മരണത്തിൽ ജീവൻ പിരിയും നേരം ശാപങ്ങൾ നീങ്ങിപ്പോകുമോ ചിന്തിച്ച് നോക്ക് ശാപങ്ങൾ നീങ്ങിപ്പോകുമോ പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ ചിന്തിച്ചിടായ്ക്കന്നാളിൽ സകല ദുഷ്ടതകൾക്കും ചിന്തിച്ചിടായ്ക്കന്നാളിൽ സകല ദുഷ്ടതകൾക്കും കണക്ക് കൊടുക്ക വേണ്ടയോ ചിന്തിച്ച് നോക്ക് കണക്ക് കൊടുക്ക വേണ്ടയോ പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ ഇടിമുഴക്കുമ്പോൾ ശബ്ദം ആകാശത്തിൽ മുഴങ്ങും പെട്ടെന്നേസു ക്രിസ്തു വരും ചിന്തിച്ച് നോക്ക് പെട്ടെന്നേസു ക്രിസ്തു വരും പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ കത്തുമേ തീജ്വാല പോൽ ശബ്ദം നിന്റെ മനസ്സിൽ കത്തുമേ തീജ്വാല പോൽ ശബ്ദം നിന്റെ മനസ്സിൽ കർത്തനെ തേടിടേണ്ടയോ ചിന്തിച്ച് നോക്ക് കർത്തനെ തേടിടേണ്ടയോ പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ ദുഃഖങ്ങൾ കളഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ എന്നേക്കുമേ ദുഃഖങ്ങൾ കളഞ്ഞിട്ട് ഞങ്ങൾ എന്നേക്കുമേ സന്തോഷ നൃത്തം ചെയ്തിടും യേശുവിൻ കൂടെ സന്തോഷ നൃത്തം ചെയ്തിടും പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ പരനെ വിട്ട് പാപത്തെ ചെയ്തിടുന്നോ നീ ലേലുയാ സ്തോത്രം, ലേലുയാ സ്തോത്രം. எங்க போவார் லெஸ்பியன்ஸ் கைஸ் பைசெக்சுவல்ஸ் டிரான்செக்சுவல்ஸ் எல் என்றால் லெஸ்பியன்ஸ் ஜி என்றால் கைஸ் பி என்றால் பைசெக்சுவல்ஸ் டி என்றால் டிரான்செக்சுவல்ஸ் இப்படி உலகம் நிறைய என்ன நியாய தீர்ப்பு பண்ணி இது என்னடா லெஸ்பியன்ஸ் எங்க போக போறாங்க லெஸ்பி பொண்ணுக்கு பொண்ணு ஹோமோசெக்சுவல்ஸ் அல்லது கைஸ் எங்க போக போறோம் பைசெக்சுவல்ஸ் எங்க போக போறாய் டிரான்செக்சுவல் எங்க போக போறாய் தப்ப மாட்டாய் நரகத்துக்கு மோக அக்கிரியால வந்து சாகுறா உரு சாகுறார்கள் வந்து உரி வெந்து வந்து வந்து நாரி ஊறி சாகுறார்கள் நரகத்தில் போய் நார வேண்டாம் நீ ஆர்கன் ஆர்டர் பேசுகிறார் நரகத்தில் போய் நீ அது வந்து நார வேண்டாம் மிகா காமி ஹூத்தி தானா ஹம்கே லவோ கியா போயலா கமானா இனோவா ஹாலி போயோ போ ஹேவியோ பே யோயிலா துபானா நரகத்தில் நீ போக வேண்டாம் நரகத்தில் புகையாக வேண்டாம் புகைஞ்சு நாரை கரிஞ்சு போக வேண்டாம் இந்த பாவ மோகங்களை விட்டு பாவ அசுத்தங்களை விட்டு அருவருப்பான சுயமாக நீ செய்கிற கிரியலை விட்டு அடுத்தவளை கெடுக்கிற கிரியலை விடு உன்னை கெடுத்த அடுத்தவளை கெடுக்காதே நரகத்துக்கு போகாது நியாய தீர்ப்பை கண்டறியாது தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கும்படி ஆண்டவர் பேசுகிறார் வாசிங்கள் அநியாயக்காரர் அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை
சுதந்திரிப்பதில்லை என்று அறிவீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுயமுணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடர் பொருளாசைக்காரரும் வெறியரும் வெறியர் கூட்டி வெறி இன்னும் பல விதமான வெறிகள் மத வெறி பல வெறிகள் வெறியரும் உதாசீனர் என்றால் நிந்திக்கிறவர்கள் அவமதிக்கிறவர்கள் ஏளனமாக பேசுகிறவர்கள் ஆண்டவருடைய ஜனங்களை எல்லாம் நிந்திக்கிறவர்கள் தூஷிக்கிறவர்கள் அவமானமாக பேசுகிறவர்கள் உதாசீனர்கள் கொள்ளை அடிக்கிறவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிக்கவே முடியாது. இப்படிப்பட்ட ஒரு மனுஷனாவது ஒரு மனுஷியாவது பல்லவராயை சுதந்திரிக்க முடியாது. இதுதான் ரோமர்கள் 1:28 முதல் வாசிக்கும் போது அங்கே ஒரு 23 வகையான பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் கலாத்தியர் 5:22 முதல் வாசிக்கும் போது அங்கு பல பாவங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் எபேசியர் 5:5 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி பல பாவம் பார்க்கும்போது எத்தனையோ பாவங்கள் எத்தனையோ விதவிதமான பாவங்களை செய்து ஜனங்கள் நரகத்தேற்றவர்களாக போய்கொண்டே இருக்கிறார்கள். தப்ப முடியாது. தப்ப மாட்டாய் நரகத்தில் போய் நாராத நரகத்தில் வந்து போய் புகையா போகாது. புகை நரகத்தின் தீப்புகை அந்த அக்கினி புகை கந்தக புகை நாசியில் ஏறும்போது எப்படி இருக்கும்? சாண புகையை நாசியில் என்ன எப்படி இருக்கிறது? கஷ்டமாக இருக்கிறது. சாண புகையை நாசியில் கஷ்டமாக இருக்கிறது. நாசிக்கு கந்தக புகை எப்படி இருக்கும்? கந்தகம் கொளுத்தப்படும் போது கந்தகத்தால் கொளுத்தப்படும் போது எப்படி இருக்கும்? அதன்று வேண்டாம் உனக்கு. திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை அல்ல பல்லவ ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. உங்களில் சிலர் எப்படி பவுல் என்ன சொல்கிறான்? கொரிந்து பட்டணத்திலே காணப்பட்டதான உங்களிலும் சிலர் இப்படிப்பட்டதான வெறும் பாவிகளாக இருந்தீர்கள். குட்டிகளாம் பெரியலாம் வேசிக்கலாம் இந்த வேண்டாம் செயல் எல்லாம் செய்யலாம் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே நீங்கள் என்ன செய்தீர்கள்? மனம் திரும்பினீர்கள், பாவம் எண்ணப்பட்டீர்கள், ரட்சிக்கப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள். அவருடைய நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்று அப்படி ஒரு கழுவப்படுதலை நீங்கள் அடைந்தீர்கள். பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே மூலிகை ஞானஸ்நானம் பெற்று அப்படி ஒரு சுத்தமான சுத்திகரிப்பை அடைந்தீர்கள். வாசிங்கள். உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள், மோசமானவர்களாக உதவாதவர்களாக இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். நாமத்தினால் அவருடைய நாமத்தினால் கழுவப்படுவதுதான் ஞானஸ்நானம் என்பது. ரட்சிக்கப்பட்டவர்கள் தண்ணீருக்குள் மூழ்கி ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்கிறார்கள் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினாலே. அது